நமஸ்காரம் எல்லாருக்கும். டுடே நான் தமிழ்நாடு போக போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேயே ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு சாப்பிட்டேன். என்னோட பாஸ் வந்து சாப்பிடாம போக விடல. ஸோ இன்றைக்கி நான் வந்து டிஃபின் எடுத்துகிட்டு போகல. எதுக்குன்னா எனக்கு ஈவினிங் வந்து தமிழ்நாடுக்கு போக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஆஃப்டர்நூன் வந்து வீட்டிலே போய் சாப்பிடலாம் அப்படின்னு டிஃபின் எடுத்துகிட்டு வரல. பட் எங்கள் பாஸ் வந்து என்னென்ன சொல்லி பார்சல் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு போ, இல்லைன்னா அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படி இப்படி என்னமோ சொல்லிவிட்டு பார்சல் வாங்கி கொடுத்தாங்க. லைக் மேங்களூர் ஸ்டைல் பாயில்ட் ரைஸ். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்தேன். எங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலி அவங்க டிஃபின் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் தான் டிஃபின் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நல்லா டுடே எனக்கு தமிழ்நாடு போக இருந்துச்சு. ஸோ அதனால நான் டிஃபின் கொண்டு வரல. ஸோ எனக்கு பாஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ரைஸ் நான் எப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மீல் வேணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் எனக்கு வெஜ் மீல் போதும் அப்படின்னு. ஸோ வெஜ் மீல் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாஸ் கிட்ட சொல்லி. ஸோ இது வந்து யாராவது பார்த்தா இது வந்து எங்கள் கொலீக்ஸோட டிஃபின் பாக்ஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டா அப்புறம் அவங்க சாப்பிட்றது கூட வீடியோ எல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து வீட்டுக்கு பாஸ் கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். நான் லைக் எனக்கு என்னென்னா ஈவினிங் வந்து தமிழ்நாடுக்கு போக இருந்துச்சு. ஸோ வீட்டில் அம்மா வந்து குக் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் டிஃபின் எடுத்துகிட்டு போகல. பட் இங்கே பாஸ் வந்து சாப்பிடாம போக விடல. ஸோ அதனால எனக்கு பார்சல் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எல்லாமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போய் ரெடியாகி நெக்ஸ்ட்டு நான் வந்து மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பிட்டேன். ஸோ அப்போது நைட் எவ்வளோனா ஒரு 8 ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போனோம். லைக் அது வெஜ் ரெஸ்டாரண்ட். அங்கே போகும்போது என்ன இருக்குன்னு கேட்கும்போது சொன்னாங்க லைக் எல்லாமே வெஜ் ஐட்டம்ஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து லைக் நான் வந்து பரோட்டா வாங்கிட்டேன். பரோட்டா அப்புறம் அது சன்னா மசாலா லைக் நல்லா இருந்துச்சு சாப்பிட. பட் எங்கள் அம்மா கொஞ்சம் பெரியப்பா அப்புறம் ஒருத்தர் அக்கா இருந்தார். அவங்க வந்து தோசை போதும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி தோசை வந்து நல்லா குக்கே ஆகிருக்கல. தோசை வந்து நல்லா இருக்கலை. ஸோ அக்கா வந்து என்னோடய பிளேட்டில் இருந்த பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சன்னா மசாலா கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் நான் வந்து தமிழ்நாடுக்கு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்க சாமிக்கு வந்து லைக் என்னமோ அது அவங்க ஸ்டைலில் வந்து என்னமோ பூஜை அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைக் ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் வந்து பூஜை இருந்துச்சு. ஸோ நைட்டுக்காக அவங்க ஆஃப்டர்நூனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குக்கிங் பண்ண. லைக் சாம்பார் அப்புறம் என்னமோ லைக் பொரியல் அப்புறம் அப்பளம் எல்லாம் செய்ய லைக் அவங்க எல்லாம் ஒரு வில்லேஜ்காரங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறது ஒரு சாமிக்கு பூஜை. அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் நைட்டு டின்னர் அவங்களே பண்ணுவாங்க. உட்காந்துட்டு எல்லா லேடிஸ் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஒரு எல்லாம் குரூப்பாக உட்காந்துட்டு ஒரு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நானும் கூட அவங்க கூட போய் எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் லைக் கட் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நானும் அவ்வளோதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எல்லாமே குக் பண்ணிவிட்டு அவங்க